நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நல்ல மனுஷன், நல்ல ஐயா உங்களுக்கு தெரியுமா தெரியாத தலைமுறை இன்னைக்கு அவரை பற்றி நான் சொல்லியாங்க. தலைவர் வைகோ நான் ரொம்ப மதிக்கிறேங்க, அப்பா மதிக்கிறேன். அதை விட ஒரு மனிதரை நான் மதிக்கின்றேன் என்றால் அது ஐயா நல்ல கண்ணு நான் சொல்லுவேன். என்னுடைய அலுவலகம் தாயக சென்னையில அந்த அலுவலகத்தை யார் திறந்து வச்சா? தலைவர் வைகோ திறந்து வைக்கிறார். ஐயா நல்ல ஒரு திறந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதரை நீங்க நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய நாட்டுடைய விடுதலைக்காக கிட்டத்தட்ட 5 வருஷம் சிறை தண்டனை. நாடு விடுதலை கிடைச்ச பிறகு விவசாய தொழிலாளர்கள் அவர் முக்கியத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர். நல்ல ஐயா நல்லா முக்கியத்துவ சமுதாயத்தை சார்ந்த, ஆனால் பட்டியலின மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்கள், சிறைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஒரு வாழ்நாள் போராளி, மக்களுக்காக உழைச்சார். ஆனா ஒரு தேர்தல் கூட மக்களாக நீங்க ஜெயிக்க வைக்கல. நீங்க 2 முறை சட்டமன்ற தேர்தல், ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல், 3 தேர்தல் கிடைச்சது தோல்விதான். அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். அவர் சாதி பார்க்கலாம், தேவமார் குடும்பத்தில் பிறந்தாரு. பட்டியல மக்கள், தேவேந்திர குல மக்களுக்காக போராடுறாங்க கடைசி வரைக்கும். ஒரு பரிசுத்த மனிதன் அது ஐயா நல்லது நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட மனுஷனை அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு உண்டான அந்த வெற்றியை நம்ம கொடுக்கலையே. அவருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இங்க நல்லவருக்கு கடைசி வரைக்கும் அது கவலை கிடையாது. எனக்கு அரசியல் ரோல் மாடல்னா தலைவர் வைகோ அப்பா. அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மாமனிதர் ஒரு படமே எடுத்திருக்கிறார். ஆனா என்னுடைய ஐடல் யார் சொல்லணும், என்னுடைய வழிகாட்டி யார் சொல்லணும், ஐயா நல்ல கடுமையாக சொல்லணும். அப்படிப்பட்ட நல்ல கண்ணு நம்ம மறந்துட்டோம். அவருக்கு உண்டான நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு நான் சொல்ற மக்கள் இதெல்லாம் ஏன் நான் பட்டியல் போடுறேன்னா, தலைவர் யாருக்குமே இந்த ஊருக்கு செஞ்சிருக்கிறார். சாதி மதங்களை கடந்து இன்னைக்கு சொந்தக்காரன் அதெல்லாம் கிடையாது. இந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பேர் அவருக்கு சொந்தக்காரன், உறவுக்காரன் தான். உதவியின் தேடி வந்துட்டானா 20 வருஷம் 30 வருஷமாக தனக்கு கேடு செஞ்சவன், தன்னை பத்தி மோசமா பேசுறது கூட உதவியை கேட்டுட்டாங்க, வந்துட்டான உதவி செய்யறதுதான் தலைவர் வைகோ. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னைக்கு அவரு கடந்த காலத்தில் அவர் செஞ்சது இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு பல பேருக்கு தெரியாம போயிருக்கு. அதனால இன்னைக்கு பழசுல நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நம்மளால என்ன இந்த இயக்கம், என்னால நம்முடைய கட்சிக்காரங்க என்னெல்லாம் இந்த பகுதிக்கு நம்ம செஞ்சிருக்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சாதி மதங்களை கடந்து நம்ம அந்த நல்ல உறவு நம்ம வாழலாம். தலைவர் வைகோ இந்த நடைபயணங்கள் 6000 கிலோமீட்டர் நடைபயணம் நடந்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கு நடந்திருக்கிறார். 5 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருக்கிறார். லஞ்ச லாவண்யத்துக்காக கிடையாது, உங்களை மாதிரி ஜனங்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அப்போ நாங்க கேட்கறது ஒண்ணுதான், அந்த சாதி மதங்களை கடந்து எல்லாம் ஒற்றுமையா நீங்க வாழணும். அவருக்கு வயசு 82 வயசு. இருதயத்துல பேஸ் மேக்கர் வச்சிருக்கு. அவரு நடைமுறை போடுன்னு சொல்றாரு.